என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஆஃப்டர் 4 வீக்ஸ்க்கு முன்னாடி 2 ஏசி செகண்ட் ஹேண்டில் மாட்டியிருப்பேன் கஸ்டமருக்கு. ஸோ அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி எனக்கு 2 1 டன் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எனக்கு வேண்டும் பண்ணி தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே சார் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் கஸ்டமர்கிட்ட மிஷின்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எல்ஜி ஒன்று, டைக்கின் ஒன்று சூஸ் பண்ணாங்க. அப்புறம் வாஷிங் மிஷின் ஐஎஃப்இ, வேர்ல்ஃபுல்லு ஃப்ரிட்ஜ் ஒன்று சூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளாட்டில் போயிட்டு எல்லாமே இறக்கிட்டு, ஸோ என்னென்ன தேவை மெட்டீரியல் அப்படின்றத எல்லாமே செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஓகே பாயிண்ட் பண்ணி கொடுத்துருங்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்டோர் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அவுட்டோர் போயிட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு சாம்சங் ஏசி இருந்தது. ஸோ அந்த ஏசியை வந்து அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சார் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அதை எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு மெட்டீரியல் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ கஸ்டமரு நம்பி என்கிட்ட காரை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கே வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக கேஸை ஃபில் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி கஸ்டமரை செக் பண்ணி காமிச்சேன். கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி. இந்த மாதிரி ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கஸ்டமர் நம்பிக்கையோட கார் கொடுத்து ஹெல்ப் பண்ணதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்களும் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே.